பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, என்ன இவ்வளவு பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னு பாக்குறீங்களாங்க? எந்த சோப்பு செய்யறதா இருந்தாலும் சரிங்க, எப்ப நம்ம சோப்பு செய்யறதா இருந்தாலும் நமக்கு வேண்டிய பொருட்களை இது போல எடுத்து வச்சிருக்கணும். பிளஸ் எல்லாமே நோட் பண்ணிருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க, இப்ப இன்னைக்கு என்ன சோப்பு பண்ண போறோம்னு பாக்குறீங்களா? முல்தானி மட்டி ஆயில்ல நம்ம சோப்பு பண்ண போறோங்க. அதுக்கு வேணுங்கிற பொருட்கள் என்னென்னு சொல்றோங்க. தேங்காய் எண்ணெய் 3250 கிராம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததுங்க வெண்ணெய் 250 கிராம். அதுக்கு அடுத்தது விளக்கெண்ணெய் 250 கிராம். சரிங்க, முல்தானி மட்டி ஆயில் எவ்வளவு அப்படிதானே கேக்குறீங்க? 1250 கிராம். சரிங்களா? இது பூராமே எடுத்து வச்சுக்கணுங்க. இதை எடுத்து வச்சுட்டு ஒன்னொன்னா நம்ம கலந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம லை ரெடி பண்ணணும் இல்லைங்க, அது சொல்லணும். ஓகேங்களா? அது பிறகு சொல்லுவோம். இதை கலந்துட்டு ஓகேங்களா? இப்ப தேங்காய் எண்ணெயோட நம்ம வெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெயை நம்ம சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் முல்தானி மட்டி ஆயில ஊத்திக்கணும். சரிங்க, இந்த சோப்பு செய்யறப்ப பாத்தீங்கன்னா கிளவுஸ் முக்கியங்க. பாத்தீங்களா? அவங்க தான் செய்யறாங்க, அதனால அவங்க மட்டும் போட்டுருக்காங்க. கிளவுஸ் முக்கியம், கேப் முக்கியம். சரிங்களா? முடிஞ்சா கிளாஸும் முக்கியம். சரிங்களா? சரிங்க, நம்ம சோப்பு இதெல்லாம் பண்றோம் செய்யறோம். இதுக்கு மட்டும் ஏன் பிளண்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஏன்னா வெண்ணெயை வந்து நம்ம அப்படியே போட்டுருக்கோங்க. பாருங்க, இந்த எண்ணெய் கலக்கி விட்டு ஊத்துங்கம்மா. இங்க பாருங்க, இந்த முல்தானி மட்டி இருக்குது பாத்தீங்களா? அந்த முல்தானி மட்டிய நம்ம சூரிய புடம் போட்டு எடுத்து வச்சிருக்கிறோங்க. சூரிய புடம் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம வீடியோ கொடுத்திருக்கிறோம். அதனுடைய லிங்க் உங்களுக்கு கொடுக்கிறோம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம சோப்பு செய்யறோம் அப்படின்னாங்க தரம் முக்கியங்க. அதுக்கு என்ன எப்படி முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க, அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்ம சோப்பு செய்யறோங்க. சோப்பு செய்யறப்ப எல்லாருமே பாருங்க இந்த மாதிரி மோல்டு வேணும் அப்படின்னு விரும்புறாங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி மோல்டுங்க 6 கிலோ வருங்க. இது நமக்கு தேவையா? வேண்டாங்க. அதிகப்படியா போச்சுன்னா பண்ணலாங்க. பாருங்க, இது 75 கிராம் சோப்பு மோல்டுங்க. அடுத்தது பாருங்க, இது எவ்வளவுன்னு பாக்குறீங்களா? இது 100 கிராம் வருங்க. இதே பவுடர் போட்டீங்க அப்படின்னா ஒரு 110 கிராம் 120 கிராம் வரும். ஆரம்பத்துல நம்ம சோப்பு பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட பயன்படுத்துங்க. மோல்டு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கிங்க. இல்லாட்டி கீழே கேளுங்க, இங்க அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வாருங்க. இந்த மாதிரி மோல்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு இந்த மோல்டோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, செய்வாங்க. சரிங்களா? சரிங்க, இப்ப எல்லாம் எடுத்து ஊத்திட்டாங்க. இப்ப வந்து பாருங்க, நம்ம இத மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் தாங்க பிளண்டரை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் அதுல இருக்கிற கிளிசரின் இருக்குங்க, ஃபேட் இருக்குது, நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து இதுல இருக்குது. இதுல நம்மளுடைய வெண்ணெயில. ஆனா உருக்குனீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை கெட்டு போயிடும். உருக்கணும்னா அது நெய்யாயிருது இல்லைங்க. அப்படிங்கிறப்ப அதனுடைய இது வேற. அது வந்து நம்ம மாய்ஸ்சரைசிங்க்கு நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம வெண்ணெயை அப்படியே போட சொல்றேங்க. அடிச்சிருங்க. நிறைய பேர்த்துக்குங்க இந்த சிலிக்கான் மோல்டு இருக்குது பாத்தீங்களா? இதுல வந்து அப்படியே ஊத்திடுறாங்க. அந்த மாதிரி ஊத்துறீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்குங்க. சரிங்களா? அதனால இதுல வந்து உள்ள என்ன பண்ணுங்க, ஒண்ணு விளக்கெண்ணெய், வெண்ணெய், கிளிசரின் இல்ல தேங்காய் எண்ணெய், எதையாவது ஒண்ணு நீங்க நல்லா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா முதல் நாள் போட்டுட்டு அடுத்த நாள் தான் நம்ம எடுக்க போறோம். அதுக்காக தாங்க. சரிங்களா? இந்த முல்தானி மட்டி எங்க கிடைக்குது? இது வந்து ஒரு விதமான மண்ணுங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர்ல கிடைக்குதுங்க. முல்தானிங்கிற இடத்துல கிடைக்குது. அதனாலதான் இது முல்தானி மட்டினே பேர் வந்திருக்கு. சரிங்களா? அந்த ஊர் பேரை வச்சு. சரிங்க, இதனுடைய பயன்கள் வந்து நிறைய இருக்குதுங்க. ஒரு சில பயன்கள் மட்டும் நம்ம சொல்லுவோம். என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம உடம்புல ஆயில் சிபிசு போறது பாத்தீங்களா? அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த மங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, லேடிஸ்க்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மங்குக்கு ஒரு பங்கு முல்தானி மட்டி பவுடர், 2 பங்கு ரோஸ் வாட்டர், ஒரிஜினல் ரோஸ் வாட்டருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour போட்டு நம்ம கழுவிக்கலாங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டெப்பா நமக்கு ஸ்கின் வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பாத்தீங்களா? நல்லா அருமையா வந்துருச்சு. பாத்தீங்களா? வந்துருச்சு. ஓகே. இப்ப அடுத்தது நம்ம கேஸ்டிக் சோடா ஊத்தணும். கேஸ்டிக் சோடாவுக்கு அளவு சொல்லாம இருக்கிறோம் பாத்தீங்களா? அளவு இப்ப சொல்றேங்க. கேஸ்டிக் சோடா வந்துங்க 875 கிராம். சரிங்களா? 175 கிராம் வந்து 1 கிலோவுக்கு. 5 கிலோவுக்கு 875 கிராம் கேஸ்டிக் சோடா, 1750 கிராம் ஆரோ வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கணுங்க. ஓகேங்களா? இப்ப இத வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிறோம், பாத்துக்குங்க. ஓகே. அடுத்ததுங்க, எதுவா இருந்தாலுங்க வடிகட்டிக்கணுங்க. நமக்குங்க செய்யறப்பங்க எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா பண்றோமோ அந்த அளவுக்கு தாங்க நம்மளுடைய சோப்போட தரம் இருக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம சோப்பு செய்யறோம் ஏனோ தானோலாம் செய்யக்கூடாது. சரிங்களா? நாங்க எப்படி செய்யறோமோ அது போல எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்குங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. பாத்தீங்களா? லேசா பாருங்க, லேசா சின்ன சின்ன கருப்பு தூள் இருக்குது பாத்தீங்களா? அந்த தூள்னால வடிகட்டி வந்துருங்க. அதுக்காக தான் நம்ம இதை இத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நேயர்களே. நீங்களும் இது போலதான் செய்யணும். எடுத்து ஊத்திட்டு நம்ம பாட்டு ஊத்தி
வச்சுக்கோமே சோப்பு தானே அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. செட் ஆகாத போச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும்ல. தேங்காய் எண்ணெய் என்ன விலைக்கு விக்குது, புரியுதுங்களா? அடுத்தது எதா இருந்தாலுங்க ஒரு சீட்ல இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. சரிங்க, முகப்பரு இருக்குது பாத்தீங்களா? முகப்பருவுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது இல்ல, கண்ட்ரோல் பண்ண தன்மை வந்துங்க இருக்குதுங்க, தனிமெட்டிக்கு இருக்குது. சரிங்களா? பாருங்க, கேஸ்டிக் சோடா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கிறோம். அதை தான் ஊத்துனுங்க. எவ்வளவு மெலிசா ஊத்தணுமோ அந்த அளவுக்கு ஊத்துனுங்க. அப்பதான் வந்து நமக்கு தரமா இருக்குங்க. நாங்க கண்ணாடியில பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் கண்ணாடியில பயன்படுத்துமா நிறைய பேர் கேக்குறாங்க. வேண்டியது இல்லைங்க. நீங்க ஆர்டினரியா வச்சாவே போதும். சரிங்களா? ஒண்ணு ரொட்டேட் பண்றது வந்துங்க, ஒண்ணு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் சுத்தணுங்க. சித்த மருத்துவத்திலேங்க நம்மளுடைய முல்தானி மட்டிக்கு நிறைய பங்களிப்பு இருக்குதுங்க. நம்ம ஸ்கின் சம்பந்தமான டிசீஸுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க. புற்றுமண் எப்படி பயன்படுத்துவோம், புற்றுமண் சம்பந்தமா ஒரு வீடியோ போடலாங்க. நம்ம நிறைய நேர்கள் கேக்குறாங்க, அது சம்பந்தமாவும் நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாங்க. பாத்தீங்களாங்க, அந்த கேஸ்டிக் சோடாவோட, ஏன்னா நம்ம யூஸ் பண்றது கமர்ஷியல் கிரேட் கேஸ்டிக் சோடாங்க. கொஞ்சம் இது இருக்குதான் செய்யும், குவாலிட்டி கம்மியா தான் இருக்குங்க. சரிங்களா? அதனால இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வடிகட்டி ஊத்தணும்னு சொல்றது. இங்க பாத்தீங்களா, இந்த குச்சிலேயே தாங்க நம்ம கலக்கணும். எவ்வளவு நேரம் கலக்கணும்னு பாக்குறீங்களா? ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் கலந்தாதாங்க நமக்கு, புரியுதுங்களா, ஹார்ட்னஸ் வருங்க. ஒரு 40 நிமிஷம் கழிச்சு எப்படி வருதுன்னு பாப்போம். நேர்களே, இங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா வந்திருக்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்துருனுங்க. பாக்குறதுக்கு உளுத்தங்கஞ்சி மாதிரியே இருக்குது இல்லைங்க? பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? சரிங்க, இதுக்கு அப்புறம் தாங்க பர்ஃபியூமை ஊத்தணும். பர்ஃபியூமோட அளவு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு கிலோவுக்கு 30 கிராம், அப்ப 5 கிலோவுக்கு 150 கிராம்ங்க. இப்ப நல்ல செட்டிங் ஆயிடுச்சுங்க. பர்ஃபியூம் ஊத்தியாச்சுங்க. இப்ப நம்ம மோல்டுல ஊத்த போறோங்க. அதையும் பாருங்க. மோல்டுல வந்துங்க நம்ம இதுல போட்டுருக்கணுங்க. வாசலின் போட்டுறணும், அல்லது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் ஏதாவது ஒண்ணு போட்டுடலாங்க. நாங்க வாசலின் போட்டிருக்கிறோம். பாத்தீங்களாங்க எவ்வளவு அற்புதமா நம்ம சோப்பு வந்திருக்குது. இது போலதான் நீங்களும் வீட்டுல செஞ்சு பயன்படுத்தணும். சரிங்க, தலைங்களுக்கு செய்யறதுக்கு எங்க நேரம் இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? கீழ்காணும் நம்பர்ல நீங்க முல்தானி மட்டி சோப்பு வேணும்னு சொல்லி பதிவிட்டீங்க அப்படின்னா, எதுல பதிவிடணும்னு பாக்குறீங்களா? வாட்ஸ்அப்ல பதிவிடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால நீங்க பதிவிட்டீங்கன்னா எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். சரிங்களா? டீடைல்ஸ் அனுப்புவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுப்போங்க. சரிங்களா நேயர்களே? நன்றி.